ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் வீடியோலேயே வந்து நம்ம இன்னும் வந்து ஏகப்பட்டது இருக்கு. ஸோ ஸ்மார்ட் மார்க்அப் வந்து போன வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதை அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க. அது வந்து ஈஸி தான். பட் நான் வந்து மார்க்அப்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்க மாதிரி பண்ணுறேன். நான் வந்து இப்போ பேசிக்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் மார்க்அப்ன்றது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கேன்வா பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த கேன்வாவோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் பண்ணதும் ஸோ நம்ம என்ன மார்க்அப் பண்ண போகிறோன்றது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இப்போது லோகோ டிசைன்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, எனக்கான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிக்சர் வச்சிருப்பேன். ஓகே, இது பிக்சர் வந்து நம்ம வச்சுக்கணும். இல்லை வந்து உங்களுக்கு எந்த பிக்சர் நீங்கள் மார்க்அப் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணுற மெத்தட் வந்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே சர்ச் லாகோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிசைன்ஸ் எதனா தேவைனாக்கா உங்களுக்கு இது உள்ள இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறேனாக்க எனக்கு ஸ்நாக்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான ஃபுட்டேஜில் வரும் ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு இப்போ இதை கொடுத்துக்கலாமே. இப்போ இதை மாதிரி கொடுத்துட்டு இப்போ மார்க்அப்ஸ்க்கு என்ன பண்ண, இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன். டவுன்லோட் போனதும் எனக்கு பிஎன்ஜி, ஸோ எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆகுதா. ஓகே, நான் வந்து இப்போ எந்த ஃபோல்டரில் இருக்கிறது நான் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட்ஸில் போயிட்டு ஓகே நான் டவுன்லோட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டவுன்லோட்ஸில் இப்போ இந்த இமேஜ் இருக்கா. இப்போது நான் என்ன பண்ண போகிறோம், மார்க்அப்ஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு ஆட் பேஜ் கொடுத்துட்டு இங்கே எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இந்த ஆப்ஷனில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சாரி ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்அப் லேப் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான எல்லா விதமான மார்க்அப்ஸும் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையானது என்னக்கா ஒரு பேக்கெட் டிசைன் ஓகேவா. ஸோ நான் பேக்கெட் டிசைன் வந்து பண்ண போகிறேன்.
ஓகே, நம்ம நார்மலாக மார்க்அப்ஸ் தருவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சே ஆல் அப்படின்னு இருக்குது இல்லையா, நம்ம மார்க்அப்ஸ் சே ஆல் கொடுத்துருவோம். நமக்கு வந்து பேக்கெட் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு மார்க்அப்ஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு அந்த மாதிரியான டிசைன்ஸ் மட்டும் இருக்கான் பார்ப்போம். இது பாருங்க, எனக்கு வந்து பேக்கெட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இதை வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன் இருங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே அப்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே மேலதும் அப்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அப்லோட் ஃபைல் கொடுத்ததும் நான் டவுன்லோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் அந்த சிப்ஸ் அப்படின்ற இமேஜை வந்து நாங்கள் வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ண போகிறேன், இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நமக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதும் ஸோ இது டபுள் கிளிக் கொடுத்ததும் நமக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ டைரெக்டாக வந்து என்ன, சாரி நான் 2 கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற இமேஜ் இது டைரெக்டாக இங்கே எடுத்து அது கொடுத்ததும் எனக்கு அந்த பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? 1 மினிட் லோடிங் ஆகட்டும். இங்க பாருங்க, எனக்கு பேக்கெட் மாதிரி அழகா வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு பேக்கெட்ல எனக்கு இந்த சிப்ஸ் பாக்கெட்டுடைய பேக்கெட் வந்து எனக்கு அழகாக வந்துருச்சு. ஸோ பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாக்க இங்கே பேக்ரவுண்டில் போகிறேன். பேக்ரவுண்டில் போயிட்டு ஸோ ஒரு அழகான தீம் என்ன கொடுத்துக்கலாமா, இருங்க. ஸோ டபுள் கொட்டேஷன் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேவே இருக்கும். நம்ம இங்கே மாதிரி கொடுத்துக்கினாக்கா அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்க, உங்களுக்கு எது வந்து பார்க்க நல்லா இருக்கோ நீங்கள் அந்த மாதிரியான டபுள் கொட்டேஷன் கலரே இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது நல்லா இருக்காம இருக்கு, ஒரு பேக்கெட் இருக்கா மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு பேக்கெட் டிசைனை எப்படி பண்றதுன்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து உங்களுக்கு ஓவரால் வியூவாகவே காமிக்கிறானே டோட்டலா. ஸோ சின்னதாக இல்லாமல் இருக்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஒரு பேக்கெட், ஒரு சிப்ஸ் பேக்கெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பிராண்டட் ஐடென்டிஃபைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா விதமான ஒரு மார்க்அப்ஸும் வச்சு நம்ம எடிட் பண்ற ஒரு டிசைன்ஸ் தான் இந்த பிராண்டட் ஐடென்டிஃபைன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ பிராண்டட் ஐடென்டிஃபை நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்குது. ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு மார்க்அப்ஸ் வேணுன்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கலாம். ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ எஸ்டர்டே வந்து நம்ம கொஞ்சம் மார்க்அப்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் கேன் வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே ஒரு சிப்ஸ் பாக்கெட் இது சாரி இங்கே ஒரு பேக்கெட் மாடல் இருக்கு இல்லையா, இதுல கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த சிப்ஸ் பாக்கெட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இங்கே அப்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இது ஒரு கிளிக் கொடுங்க, இங்கே வந்துடும். ஸோ இது வந்து டைரக்ஷன், சாரி நான் டைரக்ஷன் மாற்றாமலே கொடுத்துட்டேன். ஸோ அவுட்புட் எப்படி வருது மட்டும் பார்த்துக்கலாம். 1 மினிட் இருங்க. ஓகே, எனக்கு நீட்டாக தான் வந்திருக்கு. இங்கே பாருங்க, இப்போ நான் இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு பார்த்ததும் ஒரு அந்த பேக்கெட் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய லோகோ வந்து ஆட் ஆயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ எப்படி பார்க்க ஒரு நேச்சுரல், சாரி ஒரு யூனிக்காக இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் உங்களுக்கு மார்க்அப்ஸ்னு சொல்லிட்டு வரேன். ஓகேவா? ஸோ மார்க்அப்ஸ் வந்து நம்ம கேன்வால குறிப்பிட்ட மார்க்அப்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த பேக்கெட் வேணும், எனக்கு வேற மாடல் மாதிரி பாக்கெட் வேணும் அப்படின்னாக்க நம்ம வந்து இதுதான் போட்டோஷாப்ல தான் அதிகமாக லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். கேன்வா பொறுத்த வரையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கேன்வா பொறுத்த வரைக்கும் ஏஐ அது உள்ள என்ன இருக்கோ அது வரையும் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆட் பேஜ்னு கொடுக்குறேன். திரும்பி மார்க்அப்ஸ் போறேன். இது அது எலமெண்ட்ல போயிட்டு ஸோ நம்ம கிரியேட் பண்ண மார்க்அப்ஸ் அப்படின்றது போறேன். வேற என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, வாட்டர் பாட்டில், மொபைல் கேசஸ், ஸோ பேக்கு, பேக் அண்டு வாட்ச், எலக்ட்ரானிக் பொருள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கி இங்கே ஒரு பேக் மாடல் இருக்கு. ஸோ இங்கே ஒரு பேக்கெட் மாடல் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு?
பாருங்க இங்க ஒரு பாக்கெட் மாடல் இருக்கு. நான் என்னென்ன பாக்கெட் மாடல் இருக்கோ அது எல்லாமே எடுத்து வச்சு நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இங்க ஒரு பேக் மாடல் இருக்கு இல்லையா, நம்ம பேக் மாடல் வேணாக்கா பேக் மாடலும் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம். இங்க பாருங்க இங்க இங்க வந்து ஒரு பேக் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ இது வந்து சாரி இது வந்து ஒரு கார்டு டிசைன் நினைக்கிறேன், கார்டில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேக்கெட் இருக்கு. இந்த மாதிரியான எல்லா விதமான பேக்கெட் அண்ட் பேக் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் என்ன தேவையோ அதை வெளியே நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இது ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இதோடைய கலர்ஸ் வந்து ஸோ ஃபுல் அண்டு ஃபுல் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்க வந்துருங்க, அப்லோட்ஸ் வந்துடலாம். அப்லோட்ஸ் வந்தோம், நான் இந்த பாக்கெட் தானே கொடுத்தேன். ஸோ இங்க வந்து கொடுக்குறேன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்கா டேரக்ஷன் ஒன்று சொல்ல வந்தேன்ல, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி கொடுத்துக்கலாமா இல்லை இப்படி கொடுத்துக்கலாமான்னு பார்க்க வந்தேன். பட் அது எப்படி கொடுத்தாலும் நமக்கு கேன்வால அது பர்ஃபெக்டாக தான் நமக்கு எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீட்டுனாக்க கரெக்டாக அதோடைய ஹைட் அண்ட் வித்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவே கால் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு ஹெச்டியான பிக்காக தான் வந்து இது கொடுக்குது. ஸோ இதுவே வந்து நமக்கு இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வீடியோஸ்லேயே வந்து கட் அவுட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கட் அவுட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஏஐ டூல் இருக்கும். ஓகேங்களா? இந்த கட் அவுட் ப்ரோல போனதும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வரனாக்க, ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவல், ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் மங்கலாக இருந்தாக்கா கொஞ்சம் ஹெச்டி பண்ணி தரும். அண்ட் உங்களுக்கு வந்து பிஎன்ஜே கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் அவுட் ப்ரோ என்ற ஏஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இந்த பேக் மாடலுக்கு வந்து நம்ம கொடுத்து பார்ப்போமா? ஸோ இது பெருசாக்கிக்கிறேன். ஸோ அதே அந்த சிப்ஸ் பாக்கெட் எடுத்து வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். எனக்கு ஆட் பண்ணதும் ஒரு பேக்குள்ள அந்த பேக் கவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சிப்ஸ் பாக்கெட் பேக் மாதிரி வந்துடும். இங்கே பாருங்க நமக்கு அதே மாதிரி ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்அப்ஸ். நம்ம இப்போதைக்கு வரைக்கும் கேன்வால தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம இதை வந்து இன்னும் ஏகப்பட்ட இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து ஸ்மார்ட் மார்க்அப் சொல்லிட்டு ஒரு டூலை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நான் இன்னொரு இடத்துல உங்களுக்கு மார்க்அப்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்ததும் இங்கே பாருங்க எனக்கு ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெப்சைட் போங்க. இந்த வெப்சைட் போனதும் நான் போன வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், பிரிண்ட் சாரி ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னாக்க பேக்கேஜிங்கில் வந்து பேக்ஸ் அண்ட் பாக்ஸஸ் இருக்கு. ஸோ ஒரே நிமிஷம், பேக்கேஜ் டிசைன் தான் நமக்கு தேவை. ஸோ ஒவ்வொன்றா பாருங்க, இது மக்கு, பிளவுஸ், அதர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் அண்ட் கிளாத்ஸ் பேக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபுட் பென்சில் பேக்ஸ் அதர்ஸ். ஓகே, நம்ம இந்த ஃபுட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே ஒவ்வொன்றா தேடி பாருங்க. ஸோ இங்கே பாருங்க எனக்கு கவர்ஸ் நிறையவே இங்கே இருக்கு. ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஒரு ஒரு இந்த பேக்கெட் மாதிரி, ஸோ நம்ம லேஸ் பாக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேக்கெட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஏகப்பட்டது ப்ரோ வெர்ஷனில் இருக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ ஃப்ரீயாகவே வந்து நமக்கு ஏகப்பட்டது இதில் இருக்கும். ஸோ நம்ம அதில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்லோட் இமேஜ் கொடுக்குறேன். அப்லோட் இமேஜ். ஸோ டவுன்லோடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு இமேஜ் எடுத்து வந்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க எனக்கு ஒரு பேக்கெட்டே வந்துடுச்சு. ஒரு சிப்ஸ் பேக்கெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிப்ஸ் பேக்கெட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது ஜூம், சாரி இது வந்து இதுவும் ஆகல. ஒரே நிமிஷம்.
சாரி, எனக்கு ஜூமிங் ஆகல இதுல. ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரியான உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வேணும்னாக்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட. ஸோ இங்க பாருங்க, ஒரு கோக் பாட்டில், பெப்சி பாட்டில் மாதிரிலாம் வேணுனாலும் நீங்க இந்த மாதிரி இருந்து எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றும் இங்க பாருங்க, நான் பேக்கேஜ் கொடுத்தல, எனக்கு ரெஃபரன்ஸ் மாடலே கீழே கொடுத்துருக்கு தெரியுதா? பேக்கேஜ் டிசைன்ல ட்ரைவர் டிசைன் மோர் மார்க்அப்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மார்க்அப்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 ரூபாய் லேஸ் பாக்கெட்லாம் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பாக்கெட் மாடல் ஒரு நீங்க ஒரு டிசைன் பண்ணிச்சுனாலும் உங்களுக்கு வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி மெத்தட தான் இருக்கும். இங்க பாருங்க, இதுல எவ்வளவு யூனிக்கா இருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரியான ஏகப்பட்ட மார்க்அப்ஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க நான் ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா கேன்வால சொன்னேன் இல்லையா, கேன்வால சொன்னது வரையும் உங்களுக்கு குறிப்பிட்ட, அதாவது குறிப்பிட்ட மார்க்அப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேன்வால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஆனால் கேன்வாலே நிறையவே இருக்கு, நீங்க கேன்வாலே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கேன்வாலுங்க பாருங்க, நான் எண்டிங் வரையும் போறேன். டோட்டலா எவ்வளவு மார்க்அப்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம் நம்ம. இங்க பாருங்க, வாட்டர் பாட்டில் இருந்து ஆல் ஆஃப் இருக்கு. ஸோ டிஷர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இது இருக்கிற மாதிரி. ஸோ நம்மளுடைய ஒரு டிஷர்ட்ல எப்படி ஒரு மார்க்அப் மாதிரி வச்சு பண்றது. ஸோ நம்ம இந்த மாதிரி நார்மலா போட்டோல எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இந்த போட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த போட்டோ இருக்கு இல்லையா, நம்ம இந்த மாதிரி போட்டோ எடுத்திருப்போம். பட் இந்த நம்மளுடைய டிஷர்ட்ல எப்படி இந்த மாதிரி மார்க்அப்ஸ் வர வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்க, அது கேன்வால முடியாது. ஓகேங்களா? நம்ம அதுக்கு வந்து போட்டோஷாப்பில் தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் அது எப்படி லேர்ன் பண்ணுவோன்ற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றோம். ஸோ நம்ம ஃபிக்மாவை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்டா வந்து போட்டோஷாப் போவோம். ஸோ இப்போதைக்குரிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ப்ராஜெக்ட் மெத்தட் வந்துக்கிறதுனால உங்களுக்கு பேசிக்ஸ்ல என்ன சொல்லி தந்தனோ அந்த பேசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு அட்வான்சஸ் நிறையவே வரும். ஸோ கிராஃபிக்ஸ் டிசைனை பொறுத்த வரையும் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுல வந்து எண்டே கிடையாது. ஸோ நீங்க வந்து எப்பவுமே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிகமா லேர்ன் பண்ணதான் நம்ம இன்னும் நிறையவே டிசைனிங் சம்மந்தப்பட்ட கேட்டகரி வரும். ஓகேங்களா? சொல்ல பண்ணாக்க நானே வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியதே இருக்கு. ஸோ கிராஃபிக் டிசைன்களுக்கு இவ்வளவுதான் எண்ட் இல்லை. நம்ம எல்லா விதமான டிசைன்ஸ்ல வந்து எப்படி சொல்றது, இப்போ இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஹேரே வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணனாக்க நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, ஸோ இது எப்படி இரேஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். இரேஸ் பண்ணிட்டு எப்படி நெக்ஸ்ட் ஹேர் வந்து ஆட் பண்றதுன்னு தெரியும். அந்த மாதிரியான ஒவ்வொரு மெத்தடும் வந்து நம்ம போட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம். போட்டோஷாப்ல அடுத்து இப்போ ஏஐல உங்களுக்கு நிறைய ரெஃபர் பண்ண இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஐ வெப்சைட்ஸ்ல நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், எப்பவுமே வந்து நம்ம கொடுக்குறோம்னாக்க அதுக்கு வந்து குவாலிட்டியான இமேஜா மட்டும் வைங்க. ஸோ லோ குவாலிட்டி இமேஜே எடுக்காதீங்க. அப்படி லோ குவாலிட்டி இமேஜா இருந்ததுனாக்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கட் அவுட் ப்ரோ அப்படின்ற இந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு போட்டோ எனர்ஜர் இருக்கு இல்லையா? ஸோ இங்க போங்க. இங்க போனதும் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டியில எதனா ஒரு போட்டோ இருக்கும் இல்லையா, அந்த போட்டோவை என்ன பண்ணலாம், நீங்க இது உள்ள வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், வேற இது இல்லை. இது இந்த கிளிக் பண்ணதும் இது உள்ள நீங்க உங்க போட்டோவை கொடுத்ததும் உங்களுக்கு குவாலிட்டி இல்லாத போட்டோவை குவாலிட்டியா வந்து உங்களுக்கு தரும். ஓகேவா? ஸோ நீங்க எப்போ டிசைன் பண்ணாலும் ஹெச்டியானதா இருக்கிற இமேஜஸாவே நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஹெச்டி இல்லாத இமேஜஸ் இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி ஏஐ டூல்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ல அட்வான்ஸா இருக்கு அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் ஒரே நிமிஷம் இருக்கு. நான் இமேஜஸ்ன்றது கொடுக்குறேன். எங்க பாருங்க, எனக்கு ஏகப்பட்ட பேக்கேஜ் டிசைனிங்ல தெரியுதா, இந்த மாதிரி பேக்கேஜ் டிசைன்ஸ்லாம் இருக்கு. இப்ப உங்ககிட்ட நான் இந்த பேக்கேஜ் டிசைனை நீங்க எனக்கு இது பண்ணித்தாங்க, இது இங்க இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒரு பேக்கேஜ் டிசைன் வச்சிருக்காங்க தெரியுதா? இந்த பேக்கேஜ் டிசைனை நீங்க எனக்கு பண்ணித்தாங்கனாக்க கண்டிப்பா இவ்வளவு நாள் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்கல்ல, மினிமம் வந்து ஒரு சிலர் வந்து 20 days தாண்டி இருப்பீங்க. சில பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 10 days 15 days தான் கிளாஸ் முடிச்சிருப்பீங்க. பட் நீங்களா சரி
கிளாஸஸ் வந்து தாண்டி போனவங்க இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ நான் டிடிஎம்எல் லேர்ன் பண்றவங்க சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்க? இந்த டிசைன் வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, இங்க இருக்கு இல்லையா கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் தப்பா சொல்லிட்டேன். இந்த சிப்ஸ் பைட் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட்மான் இருக்குது. கிராண்டம் ஓகே. வேற என்ன டிசைன்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இங்க கீழே. பேக்கேஜ் டிசைன்ல அட்வான்ஸான டிசைன்ஸும். சரி ஓகே, நம்ம இதுக்கே வருவோம். இப்போ இந்த டிசைனிங் வந்து நம்ம எப்படி பண்ணனாக்க, நீங்க உங்களுடைய கேன்வா பேஜுக்கு போறீங்க இல்லையா, உங்க கேன்வா பேஜுக்கு வந்து போயிட்டு ஒரே நிமிஷம் நான் அப்போ வந்துடுறேன். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க இருக்கு இல்லையா இந்த டிசைன். இந்த டிசைன் என்ன பண்றீங்க, நான் எலமெண்ட் வந்துட்டு, ஸோ நான் லோகோல இருக்கேன், அதனால வந்து எனக்கு லோகோ சம்மந்தப்பட்ட இதுதான் வந்து நமக்கு இங்க ஷோ ஆகும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணனாக்க லோகோ கொடுக்காதீங்க, ஓகேவா? பெரும்பாலும் வேற எதனா சம்மந்தப்பட்டதா போங்க. வேற சம்மந்தப்பட்டதுனாக்க எப்படினாக்க இது சொல்றீங்க. ஒரு நிமிஷம், கேன்வோடைய பேஜ் வந்துட்டு நீங்களாவே வந்து ஒரு ஓன் சைஸ்ல வந்து நீங்க டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், எனக்கு லோட் ஆகுது. என்ன ஒரு கஸ்டமர் சைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்க கஸ்டமர் சைஸ்ல வந்து எனக்கு ஒரு வித் வந்து 1080, ஹைட் வந்து ஒரு 1080 கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த லோகோ சைஸுக்கு நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து எனக்கு வித் ஹைட்டும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பாக்ஸ் எனக்கு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன நான் பண்ண போறேன், ஒரு நிமிஷம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு இதுல எல்லா விதமான எலமெண்ட்ஸ் டிசைன் வரும். ஸோ நீங்க லோகோன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோகோ சம்மந்தப்பட்டது வரும். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்ட வரும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கான ஓன் கஸ்டமர் சைஸ் ஒரு நீங்களாவே வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணுங்க. சாரி, டெம்ப்ளேட்ன்றது சைஸ், இந்த பாக்ஸ் சைஸ் நீங்களாவே கிரியேட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போறேன், இப்போ நான் இங்க ஸ்நாக்ஸ்னு தரேன். எனக்கு ஸ்நாக்ஸ் லோகோ வராது. ஸ்நாக்ஸ் சம்மந்தப்பட்ட போட்டோஸ் அதிகமாகவே ஷோ ஆகும், தெரியுதா? இங்க பாருங்க, இது ப்ரோ வெர்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் பெரும்பாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுங்க. இப்ப இந்த டிசைனிங் வந்து இப்போ எனக்கு சூப்பரா இருக்கு, ஓகேவா? இப்போ இது என்ன பண்ண போறேன், நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இது டவுன்லோட் ஆகுதா, ஆகட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நான் ஸ்மார்ட் மார்க்அப்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலான்னு இருக்கேன். நான் இதை என்ன பண்ண போறேன், லீவ் கொடுத்துட்டு நான் இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இதை மாதிரி டிசைனை நீங்க தான் பண்ண போறீங்க. ஸோ செகண்ட் ப்ராஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன், இதை தான் நீங்க பண்ண போறீங்கன்றத நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ நான் திரும்பி என்ன பண்ண போறேன், ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்புக்கு வரேன். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பேக்கெட் மாடல் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து இதே பேக்கெட் தான் எடுக்கணுமானாக்க இருக்கான் பார்ப்போம் அதே மாதிரி. பட் நம்ம கிட்ட எல்லா விதமான பேக்கெட் மாடல்ஸும் அங்க இருக்கும். பட் நம்ம வந்து கேன்வா மாதிரி குறிப்பிட்டது இல்லாம இதுல எல்லாமே இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம பெய்டு வெர்ஷன் கொடுத்து போற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட் அப்படின்றது கொடுத்தோம். ஃபுட்டில் தான் எனக்கு இந்த பேக்கேஜ் டிசைன்ஸ் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் டிசைன்றதை கொடுங்க. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட பேக்கேஜ் டிசைன்ஸ் நமக்கு ஷோ ஆகும். ஓகே, அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒரு இமேஜ், அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், எனக்கு ஒரே நிமிஷம், எனக்கு இந்த வெப்சைட் வந்து சரியா ஒர்க் ஆகலை எனக்கு. ஸோ வெப்சைட் எனக்கு சரியா வரல. ஸோ அடிக்கடி லீவ்னு கேட்குது. அண்ட் வேற எதனா பேக்கேஜ் டிசைன் இருக்கான்னு பார்ப்போம், இருங்க. இந்த பாருங்க, ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. பேஜ் அண்ட் ஸ்பெஷல், ஓகே. ஸோ இங்க பாருங்க, எனக்கு வந்து இந்த
இந்த பேஜ் இருக்கு. எந்த பேஜ்? இங்க இருக்கு இல்லையா, இந்த பேக்கெட் மாதிரி அது இந்த மாடல் இருக்கு. பட் என்ன ஒன்று கொஞ்சம் ரொட்டேஷன்ல இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன், மவுஸ் ஐக்கனுடைய ஆஹா ஓகே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், அப்லோட் இமேஜ் என்டர் கொடுத்துட்டேன். அப்லோட் இமேஜ் என்டர் கொடுத்துட்டு நான் இப்போ டவுன்லோட் பண்ணேன் இல்லையா, அதை எடுத்து வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு பேக்கெட் மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு? ஒரே நிமிஷம், எனக்கு பேக்கெட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுல்ல. ஸோ அது லோட் ஆகிட்டே இருக்கு எனக்கு. ஸோ அது லோட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ இங்க பாருங்க, எனக்கு ஒரு பேக்கெட் மாதிரி அழகாவே அந்த சிப்ஸுடைய பாக்கெட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இது என்ன பண்ண போறேன், டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோடு போயிட்டு மீடியமாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம் இதை. ஓகே, ஸோ இது மீடியமாக கொடுத்தது. எனக்கு டவுன்லோட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்ற நமக்கு சிப்ஸ் பாக்கெட் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது லோடிங் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒயிட் கேன்வால போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவங்க என்ன மாதிரி பேக்ரவுண்ட் எடுத்திருக்காங்க இந்த இமேஜில், அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பிளர்ராக ஒரு இமேஜ் மாதிரி எடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கே ஓகே நான் தேட வந்தது ஆப்ஷன்ஸ்லாம் இங்கேயே இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் இருக்குல்லையே, இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, எனக்கு அது டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்மார்ட் மார்க்அப்ஸில் போனது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ கேன்வால வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பர்கர் இருக்கு இல்லையா, இந்த பர்கர் இமேஜை வந்து நான் பர்கர் இமேஜை மட்டும் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். சாரி, நான் பேக்ரவுண்டை டிலீட் பண்ணிட்டேன். பர்கர் இமேஜ் மட்டும் டிலீட். அண்ட் இந்த ஃபயர் ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் ஃபயர் ஆப்ஷன் மட்டும் வச்சுப்போம். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கட்டும். இங்கே கொடுத்துருக்காங்களா, இல்லை அங்கே அது மாதிரி கொடுக்கல. பட் இருந்தாலும் நம்ம இது இங்கே இருக்கட்டும். ஸோ நம்ம ஆட் பண்ணிப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐயா. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட் சாரி இங்கே அப்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எங்கள் அப்லோட் ஆப்ஷன் வந்துடும். இங்கே அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, நான் அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நான் இப்போ ஸ்மார்ட் மார்க்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் பண்ணியிருக்கேயா, அந்த இமேஜ் இங்கே கொடுக்குறோம். எனக்கு இங்கே அது பிஎன்ஜியாகவே வந்துடும் இமேஜ். சாரி, அது பிஎன்ஜியாக வரல, ஃபோட்டோவும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அது எனக்கு ஃபோட்டோவும் வந்துடுச்சு. பட் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணனாக்க கட் அவுட் ப்ரோ அப்படின்றது போயிடுங்க. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் இருக்கும். இந்த இடத்துல வந்து அப்லோட் இமேஜ் அப்படின்றது கொடுத்துரும். நம்மளுடைய ஃபைல் கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக வந்து நம்ம அது கொண்டுகிட்டு போயிடும். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அப்லோட் இமேஜ்ன்றது கொடுத்துட்டேன். எனக்கு டைரெக்டாக ஃபைல் கொண்டு போயிடுச்சு. ஸோ நான் டவுன்லோட்ஸ் தான் வந்து ஸ்மார்ட் மார்க்அப் அப்படின்றது வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துதான் எனக்கு கீழே வந்ததும் எனக்கு என்ன ஆகும், எனக்கு அந்த டிசைன் பாருங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றது கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி டவுன்லோட் ஆப்ஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே வரேன். ஸோ இங்கே வந்து தான் அப்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன். திரும்பி அப்லோட் ஃபைல்ஸில் வரேன். அப்லோட் ஃபைல்ஸ் வந்ததும் எனக்கு டவுன்லோட் ஆகுனது மேலேயே இருக்கும். ஸோ ஸ்மார்ட் மார்க்அப் உடைய பிஎன்ஜி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த இமேஜை ஒரு கிளிக் பண்ணுங்க, நமக்கு இங்கே ஷோ ஆகிடுச்சு. ஸோ இதை பெருசாக்கிக்கிறேன், இது இன்னும் பெருசாக்கிக்கலாம். ஸோ இதை இன்னும் பெருசாக்கிக்கலாம். இங்கே பாருங்க, எனக்கு பேக்கெட் ஹேக வந்துடுச்சு. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நிறைய டிலே பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை நம்ம. ஸோ இப்போ அந்த இமேஜ் இங்கே பாருங்க, எனக்கு அந்த பேக்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஒரு போஸ்டர் டிசைனே பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா,
பட் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கலாம், இமேஜ் எப்படி இருக்கு தெரியுமா, குவாலிட்டி இல்லாம இருக்கு. ஸோ இது குவாலிட்டி, நான் இப்போ சொன்ன குவாலிட்டியா இருக்கணும்னு, ஓகேங்களா. ஸோ அது குவாலிட்டியா இருக்குன்னாக்க என்ன பண்ணாக்க அகைன் நம்ம கட் அவுட் ப்ரோக்கு போகணும். ஸோ ஏன் நமக்கு குவாலிட்டி உடஞ்சிது அப்படிங்கிறனாக்க ஸ்மார்ட் மார்க்அப்ஸ்ல நமக்கு ஹெச்டி தரல. நம்ம அங்க வந்து பெய்டு பண்ணாதான் நமக்கு வந்து குவாலிட்டி தருவாங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான இதுல நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது தான் கட் அவுட் ப்ரோ. ஸோ கட் அவுட் ப்ரோக்கு திரும்பி வரேன். ஸோ இங்க வந்ததும் கீழே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ஒன்று அகைன் பேக் வரேன். ஸோ ஃபோட்டோ நேச்சர் அப்படி இருக்கு இல்லையா, இங்க வரேன். ஸோ இங்க வந்ததும் ஸோ நம்ம எல்லாமே ஒரே இது யூஸ் பண்ற மாதிரி தான். பேக்ரவுண்டு சாரி, இது ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து குவாலிட்டி ஆக்கிறதுக்கு திரும்பி இது உள்ள வந்துட்டு எனக்கு ஸ்மார்ட் மார்க்அப்ஸில் நான் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணேன் இல்லையா, அது ரெண்டாவது பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணதுனாலையும் எனக்கு வந்து ஹெச்டி வந்து உடஞ்சிருக்கலாம். பட் நான் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் இப்போ ஹெச்டி ஆக்குறேன், ஓகேவா. எனக்கு ஃபோட்டோ வந்து இப்போ ஹெச்டி ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் ஃப்ரீ டவுன்லோடு என்று கொடுக்குறேன், எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் அகைன் என்ன பண்ண போகிறேன், என்னோட கேன்வா பேஜுக்கு வரேன். ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ண போகிறேன், நான் கம்ப்ளீட்லி டிலீட் பண்ண போகிறேன். ஸோ திரும்பி வந்து அப்லோட் ஃபைல் கொடுக்குறேன். அப்லோட் ஃபைல் கொடுத்ததும் ஸ்மார்ட் மார்க்அப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இங்கே 1 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் அது லோ குவாலிட்டியாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி ஆகிட்டு இருக்கும் இப்போ, ஓகேவா. ஸோ இப்போ கொடுக்குறேன், எனக்கு வந்து அது ஹெச்டியாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி மீறி ஹெச்டியா உங்களுக்கு வரலனாக்க நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு போட்டோஷாப்பில் தான் சொல்லி தர மாதிரி இருக்கும். ஸோ இது பேசிக்ஸா யூஸ் பண்ண போறீங்கனாக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. இப்போ ப்ரிவியூவா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஓரளவு பரவாவே இல்லை, ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப பிளர்ரா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஓரளவு குவாலிட்டியா இருக்கு. எங்கனாக்கு இந்த சிப்ஸ் அண்ட் இமேஜ் மட்டும் நமக்கு கொஞ்சம் லைட்டாக பிளர் அடிக்குது. ஸோ இன்னொரு வாட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வேணும்னாக்க ஒன்றும் இல்லை, அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இந்த கட் அவுட் ப்ரோக்கு போங்க. கட் அவுட் போயிட்டு இப்போ பிஎன்ஜே கொடுத்தீங்களா, இது அகைன் இன்னொரு வாட்டி பிஎன்ஜே கொடுத்துட்டு ஸோ நீங்கள் டேரக்டட் அதை கேனவாவில் வச்சிருந்தா, ஓகேவா. ஸோ எனக்கு எப்படி ஒரு பேக்கேஜ் டிசைனை இந்த இடத்துல வச்சு ஒரு கேன்வாலேயே நம்ம ஈஸியாக பண்ணுற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்போம், ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எப்படி இந்த டிசைன் பண்ணணும், எப்படி கவர் மாடல் எடுக்கணும், ஸோ எப்படி ஒரு பேக்ரவுண்டுடைய தீமை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ நான் இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாகவே நான் உங்கள் எல்லாருடைய வாட்ஸ்அப்புக்கும் வந்து டைரெக்டாக வந்து நான் டிஎம் பண்ணுறேன். சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு கிராண்ட் அம்மா அப்படின்ற இந்த சிப்ஸ் பாக்கெட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நான் எல்லாருக்குமே வந்து இந்த இமேஜ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மார்க்அப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேக்கேஜ் டிசைனிங் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய 10+ ப்ராஜெக்டில் பேக்கேஜ் டிசைனிங்ன்றது ஒரு ப்ராஜெக்ட். பட் நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு பேக்கேஜ் சம்மந்தப்பட்ட டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா பாக்ஸ் உடைய டிசைனிங், ஸோ அதுவும் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் இமேஜஸ் எல்லாம் எப்படி நம்ம ஒவ்வொன்றும் வரைஞ்சி நம்மளாவே டிசைன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க பேக்கேஜ் மாடல்ஸ்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு விதமான பேக்கேஜஸ், ஸோ பாட்டில் அண்டு கப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாமே வந்து நமக்கு டிசைன்ஸ் சம்மந்தப்பட்ட எலமெண்ட் இது மார்க்அப்ஸை நம்மளே போன கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பாருங்க. ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றுத்தையும் வந்து இந்த மாதிரி இமேஜஸ்ல ரெஃபர் எடுத்து பாருங்க. ரெஃபர் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஓகேவா. ஸோ இங்கே அவங்க இந்த இமேஜஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு பேக்கேஜ் டிசைன் எடுக்கிறோம், இமேஜ் வந்து ஒரு இன்செர்ட் பண்ணிட்டு ஸோ ஒரு மார்க்கப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து அதை வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஷேடோ மட்டும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஷேடோ கொடுத்துட்டுனாக்கா நமக்கு இந்த மாதிரியான இமேஜஸ்ல அழகாக ஈஸியாக கிரியேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ எப்படி ஒரு டிசைன் பண்ணுறது, எப்படி ஒரு பேக்கேஜ் மெத்தடை மாற்றுறது, அண்ட் எப்படி ஒரு பேக்ரவுண்டில் எடுத்து அந்த டிபோர்ட் பண்ணுறது, எப்படி பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ கட் அவுட் ப்ரோனா என்ன, ஸ்மார்ட் மார்க்அப்ஸ்னா என்ன, அண்டு உங்களுக்கு கேன்வாவில் எப்படி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து எப்படி நீங்கள் இன்னொரு விஷயம் நான் இப்போ தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் டேரெக்டாக எடுத்ததும்
கீழே டாக்குமெண்ட், ரைட் போர்டு, லோகோன்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னாக்க நீங்க லோகோன்னு கொடுத்தீங்கன்னாக்க நீங்க எலமெண்ட்ல சாரி இங்க தீம்ல எது கொடுத்தாலும் உங்களுக்கு லோகோ தீமை மட்டும்தான் கொடுக்கும். நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு வாட்டியும் வந்து மாதிரி கொடுக்காதுன்னா கஸ்டமர் சைஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோன்றதை கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணதும் ஸோ இது உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு எலமெண்ட்ஸ்ல எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா? நான் இப்போ இங்க வந்து ஒண்ணு இல்லை, நான் இந்த இடத்துல வந்து லோகோ அப்படின்னு கொடுத்தனாக்கா எனக்கு லோகோ டெம்ப்ளேட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ லோகோ போகும். இங்க வந்து அனிமேஷன்ஸ் லோகோஸ் கொடுத்தனாக்கி எனக்கு இங்க அனிமேஷன்ஸும் எனக்கு இங்க ஷோ ஆகும். ஸோ லோகோ தவிர்த்து எனக்கு வந்து சாரி ஸோ எனக்கு பேனர்ஸ் கொடுத்தது எனக்கு பேனர் சம்மந்தப்பட்ட டிசைன்ஸும் வந்து இங்கே எனக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? நமக்கு எல்லா விதமான டிசைன்ஸும் வேணுனாக்கி நீங்கள் கஸ்டமைஸ் கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஓவர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓனா நீங்களே வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க. பேக்கேஜ் டிசைன் மட்டும் இல்லை, நீங்கள் பாக்ஸ் டிசைனாகவும் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு உங்களால ஓனா நான் சொன்ன மாதிரி நீங்க கேன்வாலே பண்ணி அனுப்பிச்சாலும் ஓகே, இல்ல ஸ்மார்ட் மார்க்அப் யூஸ் பண்ணி நீங்க பண்ணாலும் ஓகே. எனக்கு தேவை நீங்க ஒரு மார்க்அப்ஸ் மட்டும் நீங்க ரெடி பண்ணி அனுப்புறீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸ் ஓவர். நீங்க இந்த செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுனாக்கா ஸோ நெக்ஸ்டா வந்து ஃபிக்மா வந்து நம்ம கிளாஸஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபிக்மா வந்து நம்ம இன்னும் பேசிக்ஸில் தான் இருக்கும். ஃபிக்மாவை நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு மூவ் ஆகணும். ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம மூவ் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.